நீங்கள் சீர் பொருந்தாம இந்த கார் மெக்கானிக் ஷாப்புக்கு வரும் பார்த்தீங்களா, நெளிஞ்ச இடிஞ்ச லைட்டு உடஞ்ச பிரேக்கு பிடிக்காத பைக்குகள் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே விடுவாங்கல்ல, அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். ஒன்று ஒவ்வொரு டிசைனில் கவனிக்கிறீங்களா? எல்லாத்தையும் சரி பண்ணுகிற மெக்கானிக்காக யார் இருக்கிறா? அவர் சரி பண்ணிடுவார். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, அவர் சரியான ஆள். சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க, சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கீங்க. ஆமேன் ஏசப்பா, ஆமேன். நம்ம தெய்வம், ஆமேன். அவர் கரெக்ட் பண்ணிடுவார். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆமேன். வந்துட்டே இருங்க, விசுவாசிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து வந்துட்டே இருங்க. ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும். ஆமீன். இன்னைக்கு நட்டுருக்கீங்க, இன்னைக்கு விதை முளைச்சி வந்துட்டு இருக்கு. சில விதை இப்போதான் முளைச்சிருக்கு, சில விதை இப்போதான் பாதி மரமாக இருக்கு, சிலது இன்னும் வளர்ந்துருக்கு. இன்னும் 3 வருஷம் இல்லைங்க, சிலது காய்க்க 5 வருஷம் ஆகுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆகுமா இல்லையா? விவசாயம் பண்றவன்ட்ட கேளுங்க, சிலது காய்க்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சில மரம்லாம் காய்க்க 10 வருஷம் ஆகுது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆனால் சொல்லுங்க, கனி வந்தே ஆகும். எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, காய் வரும், கனி வரும், பலன் வரும். காத்துருங்க, பொறுத்துருங்க. சபைக்குள்ள நான் இருக்கிறேன், சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன். என்னை சீர் பொருந்த பண்ணுகிற தேவனை விசுவாசிக்கிறேன். என்னை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன். அவர் என்னை கைவிட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இந்த சபையில நான் நாட்டப்பட்டிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சபையில நாட்டப்பட்டிருப்பேன். என் வாழ்க்கை சீர் பொருந்த மாறும். எங்கள் வாழ்க்கை